بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தொடர் 66. நம்முடைய வார்த்தைகள் மிக மிக தூய்மையானதாக நேர்மையானதாக இருக்க வேண்டும். பிறரிடத்திலும் நாம் அதைத்தான் விரும்புவோம். அவர் நேர்மையாக பேச வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. நண்பராக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் நேர்மையை எதிர்பார்ப்போம். அல் குர்ஆன் நமக்கு அதை உபதேசிக்கிறது. 33வது அத்தியாயத்தினுடைய 70-71வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான சொல்லையே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் உபதேசிக்கிறது. அன்பானவர்களே, ஃபஸ்ஸீரீன்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நேர்மையான சொல் என்பது இக்ரிமா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறாங்க. பல மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது நேர்மையான சொல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா உண்மையை தான் குறிக்கும். உண்மையை பேசுறது தான் நேர்மையான சொல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளக்கங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பொதுவாக நம்ம நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய கட்டளை. எல்லா தளங்களிலும் எல்லா சூழல்களிலும் யாரிடத்தில் பழகினாலும் சரி, நேர்மை என்பது நமக்கு எல்லா வகையிலும் மேன்மையை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையானவர்கள் தான் வாழ்வினுடைய ஒவ்வொரு படித்தரங்களிலும் முன்னேறுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான், இஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், நீங்க நேர்மையா இருந்தா அல்லாஹ் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்கள் செயல்களை அல்லாஹ் உங்களுக்கு சீராக்குவான். காரியங்கள் இருக்குதா இல்லையா, அதை இஸ்லாஹ் செய்து விடுவான். ரொம்ப சீரா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை அமைத்து விடுவான். நமக்கே தெரியாது. அல்லாஹ் நம்ம நேர்மையா இருக்கிறதுனால செயல்களை என்ன செய்யறான், அல்லாஹ் சீராக்குறான். அப்படியே கொலன்னு இருக்காது, உழப்பி இழப்பிலாம் செய்யாது, இருக்காது. அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருப்பான் ஆளு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லுவோம்ல. செயல்கள் சீராக இருக்கும். வயக்ஃபிர் லக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். நேர்மையா இருந்தா கொடுக்கக்கூடிய கூலி. துனூபக்கும், உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறாரோ, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டார். அப்ப மிகப்பெரிய வெற்றியாளர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிபவர் தான். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் கீழ்ப்படிவார் என்று சொன்னால், யார் நேர்மையாக நடக்கிறாரோ, நேர்மையாக பேசுகிறாரோ அவர்தான் கீழ்ப்படிவார் என்பதை நாம் இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு விளங்கிக் கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நேர்மையாக வாழ வைப்பானாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.